எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். இங்க வர்றான், தென்னகத்துக்கு வரும்போதும் திணறான். அக்கா காளியமலர்கள் வந்து பரப்புரையின் போது பரப்புரை கூட்டத்தில் பேசுகிறாங்க. இந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க எப்போ பார்த்தாலும் 1000 ரூபா கொடுக்குறேன் 1000 ரூபா கொடுக்குறேன் சொல்கிறேன். எனக்கு அந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க நான் வேறு முதல்ல அதை பார்க்குறப்ப எனக்கு எப்படி 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 தோணுச்சு அப்படின்னா, 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களா, 1000 ரூபாய்க்கு இவங்க பிறந்திருக்காங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்ல புரிய நினைக்கிறேன். ரெட்டை அர்த்தத்தெல்லாம் பேசலை, ஒற்றை அர்த்தத்தில் நான் சொல்கிறேன். நான் இப்போ அந்த ஒற்றை அர்த்தம் என்னங்கிறத நீங்கள் என்னத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்தா இருக்குது. அப்போ இந்த திராவிட தரப்பு எல்லாருமே 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களாங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் முழுமையான காணொலி பார்த்ததுக்கப்புறம் தான் சிரிக்க கேட்குறீங்களா, சிரிப்பு வருது. இவங்க அப்படி நினச்சி பார்த்தா நினச்சி பாருங்க சிரிப்பு வரும். சரி, விஷயத்துக்கு வந்துடுவோம். 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க எதுக்கு இருந்தாலும் 1000 தரேன்னு சொல்லி மக்களுடைய வாக்கை பறிக்கிறாங்க, மக்களே விழிப்போடு இருங்க அப்படின்னு அக்கா காளியம்மாள் அவர்கள் பேசியிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் எப்படி வந்து மக்கள் வந்து இது இழிவுபடுத்துகிறாங்க காளியம்மா அப்படின்னு இந்த திராவிட தரப்பு புலம்பிட்டு இருக்கு. ஆனால் உண்மையாகவே அக்கா காளியம்மாள் அவர்கள் வந்து மக்களை இழிவுபடுத்தலை, உண்மையாக மக்களை இழிவுபடுத்தவே இல்லை. அவங்க இழிவுபடுத்துனது, அசிங்கப்படுத்தினது, கேவலப்படுத்தினது, காரி தூண் துப்புனது இந்த திராவிட தரப்பு தான். மக்கள் திருப்பி வராங்க பாவீங்க. மக்களை இழிவுபடுத்தலை, மக்களே நல்லா நினச்சி பாருங்கள். ஒரு பன்னி வாங்கினோம்னா எவ்வளோ விலை? ஒரு 10,000 இருக்கும். ஒரு நாய் வாங்கினோம்னா 200 தானே நாய், புரிய நினைக்கிறேன். 200 ரூபா இருக்கும் ஒரு நாய் வாங்கினோம்னா. அப்படி இருக்கப்ப ஒரு ஆடு வாங்கினோம்னா அது ஒரு 10,000 இருக்கும். அப்படி இருக்கப்ப மக்களுக்கு வெறும் 1000 ரூபா கொடுத்து வாக்குக்கு 1000 ரூபா கொடுக்குறான், இல்லைடா அதிகாரத்துக்கு வந்து அதுக்கு உரிமை தொகைங்கிற பேரில் 1000 ரூபா கொடுக்குறான். அப்படின்ற மாதிரியான சில ஒரு எடுத்துக்காட்டுகளை தான் அக்கா காளியம்மாள் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது முதல்ல பாருங்க, அது பிறகாக நம்ம வந்து முழுமையாக பேசலாம். அதில் என்ன நடந்ததுன்னா, நான் இந்த மாதிரி போய் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி ஒரு அமைச்சருடைய மகன், அவர் துரைமுருகனுடைய மகன் பேசுறாரு. எல்லாரும் என்ன பல இருக்கீங்க, 1000 ரூபாய் பணம் வந்துருச்சா, அந்த 1000 ரூபாய் காசுல ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டிருக்கீங்க போல, எல்லாம் பல இருக்கிறீங்க, சூப்பரா இருக்கிறீங்க, காரணம் என்ன? அந்த 1000 ரூபாய் பணம் வந்துருச்சான்னு ஒரு அமைச்சர் மகன் என் வீட்டு பெண்களை கேட்கிறார். அதுக்கு நான் பதிலடி சொன்னேன், இவங்களுக்கு இந்த 1000 ரூபாயை விட்டா வேற ஒண்ணுமே தெரியாது, இந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு இது ஒண்ணுதான் தெரியும்னு நான் சொன்னேன். அந்த துண்டை வெட்டி இதுதான் ஒரு எவ்வளவு பெரிய கேவல அரசியல். நான் முன்னாடி சொன்னதையும் விட்டுட்டாங்க, பின்னாடி சொன்னதையும் விட்டுட்டாங்க, இடையில சொன்னதை மட்டும் எடுத்து கட் பண்ணி பரப்புறாங்களாம். இதுக்கு ஒரு வழக்கறிஞர் டீம் வேற. இந்த பொழைச்சு அரசியல் பண்றதுக்கு உண்மையிலேயே இவங்க நேர்மையானவர்களா இருந்திருந்தா அமைச்சர் துரைமுருகன் பையனை நோக்கி இந்த கேள்வி வச்சிருக்கணும், தமிழ்நாட்டு பெண்கள் அவ்வளவு இறக்காதவங்க உனக்கு, நீ எப்படி வந்து இந்த 1000 ரூபாய் கொடுத்த பிறகுதான் பலன் இருக்கிற ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டிருக்கன்னு ஒருத்தர் கேட்கலங்க. ஏன்னா இங்க தோல்வி பயம் காங்கிரஸுக்கு வந்துருச்சு, திமுகவுக்கு வந்துருச்சு. காளியம்மாள் வெற்றி பெற்றுடுவான்னு நாங்க நம்புறோமோ இல்ல, காங்கிரஸ் நம்புது. ஒரு தோல்வி பயத்தினால எதையாச்சும் போட்டு கிளப்பி விடுவோம்னு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதான் அக்கா காளியம்மாள் அவர்கள் பேசுனது. வாக்குக்கு பணம் வாங்குறீங்க, உங்களை என்னவா மதிக்கிறாங்க பாருங்கள். வெறும் 2000 1000 ரூபாய்க்கு அவங்க வந்து உங்களை வந்து உங்களுடைய வாக்குகளை வந்து வாங்கி அவங்க வெற்றி பெற்றுட்டு எதுவுமே செய்யறது கிடையாது அப்படின்னு மக்களுக்கு புரிகிற நடையில் எளிமையாக குட்டி ஸ்டோரி சொல்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவார்ல, குட்டி ஸ்டோரி, அதுபோல் சொல்லி புரிய வச்சுருக்காங்க அக்கா காளியம்மா. ஆனால் இதை பார்த்துட்டு இவங்க கத்துறாங்கன்னா வேறு எந்த காண்டும் கிடையாது. இந்த பேச்சு காண்டிலாம் அவங்களுக்கு கோவலாம் வரல. காளியம்மாவை ஏதாவது சொல்லி விமர்சிக்கணும், நக்கல் அடிக்கணுமே, ஏதாவது சொல்லி ஒரு கெட்ட பேரை உருவாக்கணுமே அப்படிங்கிறது இவங்க ரொம்ப நாளாக அவங்களுடைய கனவு. ஏன்னா இன்றைக்கி நாம் தமிழ் கட்சியில் நட்சத்திர பேச்சாளர்களில் ஒருவராகக்கூடியவங்க, நல்லா அடையாளம் தெரிஞ்சவங்க. நாம் தமிழ் கட்சியில் எத்தனையோ பேர் பேச்சாளர் இருக்காங்க. இருந்தாலும் அக்கா காளியம்மாள் அவர்கள் வந்து பல பொதுமக்களுக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு புகழ் பெற்றிருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அவங்க நிற்கக்கூடிய தொகுதியில் அவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படிடா உடைக்கிறது, காளியம்மா வென்றுட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுது, நம்ம முகரை எங்கிட்டு போய் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு திராவிட தரப்பு தள்ளப்பட்டதால் ஏதாவது செஞ்சு அவங்களுடைய பேரை கெடுக்கணுன்றக்காகவே செய்கிறாங்க. இது மட்டுமா? சமூக வலைதளத்தில் இந்த திராவிட தரப்பு திமுக ஆதரவாக இருக்கக்கூடியவன் பல நபர்கள் அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவெல்லாம் கேவலமாக ரொம்ப ஆபாசமாக அக்கா காளியம்மாள் அவர்களை சித்தரித்து பதிவு பண்ணிட்டு இருக்கான். இப்போ இதே போல் திமுக இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. இதெல்லாம் சித்தரித்து பண்ண தெரியாமல் எங்களுடைய பிறப்பு எங்களுடைய வளர்ப்பு அப்படி இல்லை, எங்களுக்கு செய்ய தெரியாமலாம் இல்லை, ஏதாவது அறத்தின் வழி நாங்கள் வந்து மோதி பார்க்குறோம். ஒரு பெண்கள் வந்து பொது தளத்திற்கு பொது வாழ்க்கைக்கு வருவதே கஷ்டம். அப்படி இருக்கப்ப அப்படி வந்து முன்னின்று ஒரு நல்ல ஒரு ஆளுமையாக செயல்படக்கூடியவங்க எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொச்சப்படுத்துறாங்க. இன்றைக்கி 4 பேர் எனக்கு பதிவு வேறு அனுப்பிடுறான், இந்த மாதிரி விஷயம் இப்படி பண்ணுறாங்க, இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு.
அந்த நாய்களை தானே பண்ணோம். நாயோட வேலை என்னங்க, ஏதாவது என்ன வீட்டில் வந்துங்க அது குளிப்பாட்டி வச்சா நக்கி தானேங்க தின்னணும். அது மாதிரி இந்த நாய்களுடைய வேலையை தானே இந்த பதிவு போகிறானுங்கல்ல, அவங்க அக்கா தங்கச்சி போடுவானா அப்படி பதிவு போடுறேன். முகரை காட்டி போட மாட்டாங்க, ஃபேக் ஐடியிலேருந்து போடுவான். முகரை காட்டி போட மாட்டானே, நான் இந்த ஊருக்காரன், நான் இந்த பகுதியில் இருக்கேன், இந்த பதிவு போகிறேன் பாடுறா, என்னை முடிஞ்சா ஏதாவது பண்ணி பார்க்கடா அப்படின்னு தைரியமான ஒரு ஆளாக இருந்தவன், மீசியை முறுக்கிட்டான் திமுக காரன் சொல்லக்கூடிய ஒரு ஆள் அப்படி பதிவு பண்ணானா நேரடியாக நாம் தமிழ் கட்சிக்காரன் வீட்டில் போய் சங்கை பிடிச்சி மீதி மிதிச்சு விட்ருவான். அவங்க வீட்டிலுடைய அம்மா அப்பாட்ட, மனைவிட்ட, தங்கச்சி சகோதரிட்டெல்லாம் இந்த மாதிரி உன்னுடைய வீட்டுக்காரன் இப்படி பதிவு பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு எடுத்து காட்டுவாங்க. நாம் தமிழ் கட்சிக்காரன் காட்டுவான். இங்கே அப்போ முகரை எப்பயும் வச்சுருக்க முடியாது எங்கிட்டோம். பெண் போலீஸில் போயிட்டு இந்த மாதிரி பதிவு போட்டிருக்கான்னு சொன்னால் பெண் போலீஸ் என்ன செய்வாங்க, பூட்ஸை கழட்டி அடிப்பாங்க. அப்படி இருக்கப்ப இதை செய்ய மாட்டானுங்க. ஆண்மை உள்ளவன நீ விமர்சிடா, நக்களை கிண்டல் பண்ணுறா, ஆபாசமாக சித்திரிடா, தைரியமான முகத்தை காட்டி விமர்சிடா. நான் பேசுகிறேன்ல, இந்த சமூகத்தை தான் நான் வாழ்கிறேன், இந்த பகுதியில் இருக்கேன் தெரியுதுல, எல்லாருக்கும் தெரியும் சிவகங்காரன்னு, எல்லாருக்கும் தெரியுதுல, என் ஊர் எங்கே இருக்கு, என் வீடு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். தைரியமாக இதே போல தான் நாம் தமிழ் கட்சியார் ஒவ்வொருத்தரும் இருக்கும். இதே மாதிரி பதிவு பண்ணுறா. ஆன்மா இருக்கா, முதல்ல தைரியம் இருக்கா? எங்கேயோ ஒருத்தர் சந்தையில் உட்காந்துட்டு, ஏதோ ஒரு பொந்தில் உட்காந்துட்டு, ஏதோ வெளிநாட்டில் உட்காந்துட்டு ஆபாசமாக சித்தரிச்சு போடுறது. இங்கே பாரு அவனை அதிகாரத்தில் இல்லைன்னு நினைக்காத. நீ தைரியமான ஆள், நீ முகத்தை காட்டி ஒரு பதிவு இது மாதிரி போட்டுச்சுக்குவேன், வீடு தேடி வந்து செருப்பை கட்டி உன்னை அடிக்க வைப்போம். நாங்கள் அடிக்க மாட்டோம், காவல்துறையை அடிக்க வைப்போம், பூட்ஸை கழட்டி அடிக்க வைப்போம். ஏன்னா அந்த மாதிரி வேலை செய்கிறாங்க. இல்லைன்னா நீ போட பதிவை தூக்கிட்டு உங்கள் வீட்டிலே காமிப்போண்டா, உங்கள் அம்மாட்ட காமிப்பீங்க, உங்கள் புள்ள ஓட்டு காமிப்பா, என்ன புள்ள வச்சுருக்க, புள்ள ஒருத்தர் லட்சத்தை பாரியா காட்டுவோம். அப்போ இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. மறைந்து கொண்டு திராவிட புத்தி என்னங்க, மறைஞ்சிக்கிட்டு சந்தில் ஏன் பொந்தில் ஒழிஞ்சிக்கிட்டு எனக்கு தேவை மாதிரி ஆபாசமாக இருக்கிறதானுங்க, அப்படிதான் செய்வாங்க. இப்படி புத்தி குலத்தொழில், திராவிடருடைய குலத்தொழிலே திருட்டுத்தனமாக ஒழிந்து கொண்டு இந்த மாதிரி ஆபாசத்தை பதிவு செய்வது தான். தமிழர்கள் அப்படி கிடையாது. அறத்தை என்றைக்கும் அறத்தின் பக்கம் தான் நிற்போம். எதிரியாக இருந்தாலும் நேருக்கு நேரம் நெஞ்சில் அடிபட்டு சாகணும், எதிரியோட முதனா கூட வீழ்ந்தா கூட நெஞ்சில் வெட்டுப்பட்டு சாகணும் நிற்கக்கூடியவங்க நாங்கள் அப்படி தான் நிற்போம். நீ அப்படி பரப்பிக்க, பொய் செய்தியை பரப்பிக்க. அடுத்து வர இது ஒரு பக்கமா, அடுத்து இன்னொரு பக்கம் இந்த முற்போக்குன்னு பேசக்கூடிய பெண்கள், குறிப்பாக சுந்தரவள்ளி இருக்காங்கல்ல, அவங்க காளியம்மாள் இப்படி பேசலாமா, அவங்க வீடியோ நாகரிகத்தை பற்றி யார் பேசுன்றது இல்லையா? உங்களுடைய லட்சணத்தை தான் வண்டவாள் தண்டவாள் எடுத்துட்டு இருக்காங்கல்ல ஃப்ரான்ஸ் தமிழ்ச்சி. நீங்கள் ஒரு போதையை அவர் பதிவு போட்டீங்களே, ஞாபகம் இருக்கா எடுத்து போட வைப்ப. அந்த பதிவுலாம் இப்போ போட்டேன்னு வச்சுங்க. முன்னாடி ஏதோ 2 வருஷம் முன்னாடி போட்டேன், 1 வருஷம் முன்னாடி அந்த பதிவுலாம் போட்டேன். இப்போ போட்டேன் சேனலுக்கு அசிங்கன்னு பார்க்குறேன். அவ்வளோ கேவலமான பதிவு நீங்கள் போட்டீங்க. சுயநலத்தில் இருந்தே பதிவு போட்டிங்களா? இன்னும் இருக்குப்பா ஸ்க்ரீன்ஷாட்லாம். என்னத்தையாவது பேசுறது எங்க நாகரிகத்தை பற்றி இப்போ யார் பாடம் இருக்குன்னு இருக்குல்லங்க. காளியம்மாக்கா பேசுறது தப்பே கிடையாது, தப்புன்னு சொல்லி அவங்களை குற்றப்படுத்துவாங்க. இந்த காணொலி வேலையாக அக்கா காளியம்மாள் அவர்கள் சொல்லக்கூடியது இதே போல் தொடர்ச்சியாக இவங்களை கதரை எப்படிலாம் விட முடியுமோ அப்படி பேசுங்கக்கா. பேசுறது மட்டும் இல்லாமல் எல்லா காணொலியும் எடுத்து ஆவணப்படுத்தி யூடியூப் சேனலில் போடுங்க. அக்கா காளியம்மாளுடைய யூடியூப் சேனலில் போடுங்க. அப்போ தான் எல்லாரும் பார்த்து கதருவான். நிறைய இடத்துல பேசுகிறீங்களா? இன்றைக்கி என்ன இடுமான கார்த்தி கூட பார்த்து நான், தம்பி நான் 30 கூட பேசியிருக்கேன் தம்பி, என்ன எல்லாரும் கமெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி, ஆனால் நீங்கள் என்ன கூட்டம்லேயே பேச மாட்டீங்கன்னு. அது இல்லை, நாம் தமிழ் கட்சிக்காரங்க பல பேச்சாளர்கள் எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. அது ஆவணப்படுத்துறது இல்லை. இப்போ கார்த்தின் இருக்காங்கன்னா ஒரு இடத்துல போய் பேசுகிறாங்கன்னா, இடுமான கார்த்தினை அதை வீடியோ எடுத்து பதிவு பண்ணுறதுக்கு முடியல, ஆள் இல்லை. அப்போ கார்த்தினை மட்டும் போய் பேசிட்டு வந்துடுறாங்க. அப்போ இந்த மாதிரி நிலைமை இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பேசுறது தெரியாமல் போயிருது. அப்போ எல்லாரும் உறவுகளை எந்த பேச்செல்லாம் இருக்கீங்களோ ஏதாவது எடுத்து பேச முடிஞ்ச அளவுக்கு அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் சேனல்லையோ ஏதாவது பதிவு பண்ணுங்கள். இதை பதிவு பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா தான் இவங்க பார்த்துட்டு கதறுவாங்க. கதறட்டுங்கிறேன் நான், கதறட்டும், அதானே வேண்டிட்டு இருக்கோம். கதறுப்பா, கதறிட்டே கடை. அடுத்து இந்த 1000 ரூபாய்க்கு வரேன். 1000 ரூபா உதவித்தொகையை நக்கல் அடிச்சிட்டாங்க, கிண்டல் அடிச்சிட்டாங்க. 1000 ரூபாய் எத்தனை பேத்துக்கு வந்து வாழ்வாதாரமாக இருக்குது தெரியுமா? யார்? சுந்தரவள்ளி. 200 ரூபா வாங்கிட்டு வீடியோ போடக்கூடியவங்களுக்கு, 200 ரூபா வாங்கிட்டு ஐயா ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்கன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு 1000 ரூபா பெரிய காசு தான். புரியுதா? 1000 ரூபா பெரிய காசு தான். உங்களுக்கு பெரிய காசாக இருக்கலாம். 1000 ரூபா நீங்கள் மக்களை மனசாட்சி சொல்லுங்கள். 1000 ரூபா நீங்கள் பெரிய காசா? 1000 ரூபாங்கிறது இன்றைக்கி பெரிய காசா? ஏங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சமே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து 2000 ரூபா செலவாயிட்டு இருக்குங்க. ஒரு நாளைக்கு செலவாயிட்டு இருக்குங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்கிறேன் நான். அப்போ ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பத்திற்கு, ஏழையாக வாழக்கூடியவர்களுக்கு வந்து அந்த 1000 ரூபா பெரிய காசாக இருக்கானா? இருக்கு, ஆமாம் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்குல. நான் என்ன கேட்குறேன், நீ கொடுக்குற 1000 ரூபா வாங்கி தான் அவங்க வீட்டுக்கு காய்கறி சாமா வாங்க முடியும், அவங்க வீட்டில் அரிசி பருப்பு வாங்க முடியும், நீ கொடுக்குற அரிசியை வச்சு தான் அவங்க பொங்கி சாப்பிட முடியும், நீ கொடுக்குற காசை வச்சு தான் வீட்டுக்கு மற்ற ஜாமான் வாங்க முடியும். 1000 ரூபா வச்சு தான் அவங்களால பண்ண முடியும் அளவுக்கு அவங்க இருக்காங்க. அப்படின்னா இந்த அளவிற்கு ஏழ்மை நிலையில் தமிழ்நாட்டு மக்களை வைத்தது எவன்டா? கொப்பனா அப்புறம் எவன் வச்சது யாரு? இது வரைக்கும் யாரா தமிழ்நாட்டை ஆண்டிருக்கா? திமுக அதிமுக தவிர்த்து வேற எவன் இருக்கான்? நீங்கள் தானே மாற்றி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்கள் ஆட்சி இங்கே தானே மக்கள் வாழ்கிறேன். அப்போ இந்த நிலைமையில் இன்று வரைக்கும் மக்கள் இருக்காங்கன்னா திராவிடம் என்னத்தை புடுங்கியதுன்னு கேட்குறேன் நான். என்னத்தை புடுங்கியது, என்னத்தை கிழிச்சதுன்னு கேட்குறேன் நான்.
நீ சுபகமாக இருக்க, ஒவ்வொரு அமைச்சர் மாறும் நல்லா பெரிய பெரிய காரில் போகிறீங்க, ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் பெரிய பெரிய காரில் போகிறீங்க. அடித்தட்டு மக்கள், அதுவும் தகுதியுள்ள பெண்களுக்கு 1000 ரூபா. என்ன தகுதியுள்ள பெண்களுக்கு 1000 ரூபா. ஒரே ஒரு விஷயத்தை மக்கள் புரிஞ்சுக்கோங்க, 1000 ரூபாயில் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்ற அளவுக்கு உங்கள் குடும்பத்துடைய பொருளாதாரம் எப்போ மேலே வருதோ ஓட்டு காசு வாங்க மாட்டீங்க. இப்போ உண்மையாக இப்போ காசு வாங்க மாட்டீங்க. இன்றைக்கி பெரும்பெரும் நகரங்களில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஒரு பகுதியெலாம் ரிச் பீப்புள்ஸ் அப்படின்னு இருப்பாங்கல்ல, பணக்கார மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கெல்லாம் போய் காசு நீட்டிட முடியுமா? அவங்களே செருப்பால் அடிச்சு போடுவாங்க. மதுரைக்குள்ளே நான் சில இடத்துல போய் பரப்புரை பண்ணியிருக்கேங்க. அப்போ போகிறப்ப இந்த பகுதியில் ஓட்டு காசே கொடுக்க மாட்டாங்க. என்ன கேட்டால் அங்கே இருக்கக்கூடியவங்களாம் கொஞ்சம் பணக்கார மக்கள், ஒரு அளவில் நல்லா ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க. அப்போ இந்த பகுதியில் வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா காசு கொண்டுட்டு வந்தால் செருப்பு கட்டி அடிச்சு விரட்டி விட்டுருவான். ஏண்டா நீ கொடுக்குற 2000 சோறு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா ஒழுங்கு முறையாக ஓடி போயிருன்னு சொல்லி அப்போ தான் அவங்க சரியான ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்துவாங்க. வாக்குக்கு பணம் வாங்காமல் என்னைக்கு ஒருத்தவங்க வாக்கு செலுத்தக்கூடிய நிலை வருதோ அன்னைக்கு தான் அவங்க சரியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ அந்த நிலம் வந்துடவே கூடாதுன்றக்காக தான் கடைசி வரைக்கும் நம்ம ஏறி வச்சிருக்கான். நீ கொடுக்குற 1000 ரூபா, எலெக்ஷன் டைமில் 2000 ரூபா கொடுப்பாங்க ஒரு ஓட்டுக்கு. 2000 ரூபா பெரிய காசாக தெரியுது பாருங்க, பெரிய காசு தெரியுதுல, தெரியுது. அப்போ அந்த நிலைமையில தான் மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் சிறந்த கல்வி கொடுக்குறீங்கன்னா இன்ப நிதி என்ன இதுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறது சொல்லுங்கள்? ஏன் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இல்லாத கல்வியா? தமிழ்நாட்டில் சிறந்த மருத்துவத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன அதுக்கு ஐயா ஸ்டாலின் உடம்பு சரியில்லைன்னா, ஐயா கருணாநிதிக்கு உடம்பு சரியில்லாதப்ப, ஜெயலலிதாக்கு உடம்பு சரியில்லாதப்ப யாருமே அரசு மருத்துவமனைக்கு போக மாட்டீங்க. எந்த அமைச்சர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து எனக்கு காய்ச்சங்க ஊசி குத்தி விடுங்கன்னு எந்த அமைச்சர் சொல்கிறாரு சொல்லுங்கள்? அப்போ சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியுதுல? அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இதை நாங்கள் சொன்னால் இந்த எடுத்துக்கிட்ட சொல்கிறேன். நான் சரியான கல்வி கொடுக்கலான்றதுக்கு இன்ப நிதி எங்கே படிக்காதுன்னு கேளுங்க. சரியான மருத்துவம் உதயநிதி ஸ்டாலின் எங்கே போய் ஊசி போடுவார் காய்ச்சல் வந்தா அப்படின்னு கேளுங்க. எங்கே போய் போட்டிருக்காரு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போட்டிருக்காரா கேளுங்க. முடிஞ்சு வச்சுக்காத. இதான் கல்வி சரியா இல்லை, மருத்துவம் சரியா இல்லைன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் வச்சிருக்கப்பா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்க, தரமாக வச்சிருக்கேன் கேட்குறோம். இல்லை அந்த நிலைமை இருக்குல்ல, அதைத்தான் நாங்கள் குற்றம் சாட்டுறோம். அடுத்து பாருங்கள், ஐயா துரைமுருகன் சொன்னார், இந்த 1000 ரூபா கொடுக்குறோம்ல, 1000 ரூபா அதை வாங்கிட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட இந்த கல்லூரி படிக்கக்கூடிய பெண்கள்லாம் நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த 1000 ரூபா வாங்கிட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு யார்கிட்ட ஃபோன் வாங்கிட்டு பேசுங்க, என்கிட்ட பேசுங்க, யாருக்கு தெரியாமல் பேசுங்க. இதுக்கு நம்ம பதில் சொன்னோம்னு வச்சுங்களேன், ஐயா துரைமுருகன் குடும்பம்னா நாட்டுக்கு நிற்கிற மாதிரி கேள்வி கேட்டு போகிறேன் நான். அடுத்து யார்கிட்ட பேசுங்க, 1000 ரூபா நீங்கள் 1000 ரூபா வாங்கிட்டு எவன்கிட்ட பேசணுமா? எங்கள் வீட்டு பெண்கள்லாம் பெண்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துறாங்க. அதோட ஒரு பையன் சொல்றாரு, என்ன அதில் பலவலாம் நிற்கிறீங்க எல்லாரும், ஏன்னா நாங்கள் கொடுத்த 1000 ரூபா மேக்கப் போட்டு வந்துருக்கீங்களா, லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்களா சொல்கிறாரு. எவ்வளோ திமிர் பேச்சு. அடுத்து பொன்முடி என்ன சொன்னார், ஓசி பஸ்ஸில் போகிறீங்களா, ஓசி பஸ்ஸில் தானே போகிறீங்க, ஏன்னா மக்களை கேவலப்படுத்திட்டு இருக்கான். இவன் கொடுக்க 1000 ரூபா பெருசா? நான் பரப்புரைக்கு போகும்போது மக்கள்கிட்ட கேட்டக்கூடிய கேள்விங்கிறது தான், 1000 ரூபா உங்களுக்கு முக்கியமாக, உங்கள் ஊருக்கு தண்ணி வசதி, இங்கே ரோடு வசதி, பள்ளி கல்வி, இது மாதிரியான சிறந்த முறையில் எல்லாமே கிடைக்கலாம், இது உங்களுக்கு தேவையா இல்லை 1000 ரூபா தேவைங்கிறதுக்கு? தம்பி எனக்கு 1000 ரூபா என்னப்பா பெரிய காசா? ஒரே நாளில் நாங்கள் 1000 ரூபா சம்பாதிக்கப்பா, நானும் என் கணவர் வீட்டுக்கு போகிறோம், நாங்கள் சம்பாரிச்சிடுவோம். கூலி வேலைக்கு போனால் கூட நாங்கள் 1000 ரூபா 500 ரூபா சம்பாரிச்சிடுவோம். ஒரு கொத்தனார் இருக்காப்புல நான் வந்து சித்தால் வேலைக்கு போகிறேன், சம்பாரிச்சிடுவோம். 1000 ரூபா விஷயம் கிடையாதுப்பா, ஒரே நாளில் சம்பாரிச்சிடுவோம். ஆனால் நான் ஒரே நாளில் ரோடு போட முடியாதுப்பாங்கிறாங்க. ஒரே நாளில் பள்ளி சிறப்பான ஒரு பெரிய ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை கட்ட முடியாதுப்பா, ஒரே நாளில் வந்து ஒரு மருத்துவமனை கட்ட முடியாதுப்பா அவங்க சொல்கிறாங்க. நான் சொல்லல, அவங்க சொல்கிறாங்க, மக்கள் சொல்கிறாங்க. மக்கள் எது தேவைங்கிறத அவங்க செய்கிறாங்களா? ஐயாக்கு கூட்டம் விமர்சிச்சுட்டா இதெல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட சொல்கிறோம்ல. இப்போ நம்ம சொல்கிறோம்லங்க, இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்க மக்களுக்கு சொல்கிறோம்ல, நம்மளும் விமர்சிப்பான். எப்படி மக்களை கிண்டல் பண்ணலாம்? நான் சொல்கிற கேள்விக்கு பதிச்சுடுங்கடா, நான் கேட்குற கேள்விக்கு பதிச்சுடுங்கடா. நாகரிகத்தை பற்றி எவன் பேசுறது, எவன் வேணால் பேசலாம், திமுக காரை பேசக்கூடாது, வண்ட வார்த்தை தண்டோலை ஏற்றிடுவோம். நீங்கள் பேசாத பேச்சா? மக்கள் இவ்வளோதான் மக்களே, இதுக்கப்புறம் நம்ம பெருசாக விலை கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இதான் விஷயம். இதை தவறான முறையில் வந்து மக்கள்கிட்ட பிம்பத்தை உருவாக்கணுன்றிருக்காங்க இந்த அயோக்கிய கூட்டம் செய்து. இதை பெருசாக நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க, எல்லாரும் எனக்கே தெரியும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது வந்து கடமை. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம். பார்க்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.